திருப்பூரில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை காதலித்து ஏமாற்றிய வழக்கில் கைது செய்யப்பட்ட குன்னூர் நீதிமன்ற நடுவர் தங்கராஜுக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது திருப்பூர் செய்தியாளர் துரைராஜ். வணக்கம் துரைராஜ். வணக்கம் மோனிஷா. இது குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க துரைராஜ். இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா குன்னூரை சேர்ந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தங்கராஜை நேற்று முன்தினம் சனிக்கிழமை அன்னைக்கு போலீசார் கைது செய்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த சக்திவேல், இவரது மகள் உமா மகேஸ்வரி, வயசு 31. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இவங்க எஸ்ஐயா பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்நிலையில ஈரோடு மாவட்ட பவானி அம்மாப்பேட்டை ஊஞ்சைப்பாளையத்தை சேர்ந்த செம்மான் மகன் தங்கராஜ், அதாவது இவர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் விரைவு நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்காரு. இவர் கடந்த 2 வருஷமா இந்த மகேஸ்வரியை காதலிச்சு வர்றதா சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பல்லடத்துல 2 பேரும் சேர்ந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்து திருமணம் ஆகாமலே குடும்பம் நடத்திட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்கு. இந்த நிலையில கடந்த ஒரு மாசமா தங்கராஜ் உமா மகேஸ்வரியோட எந்த தொடர்பும் கொள்ளாததால சந்தேகம் அடைஞ்ச உமா மகேஸ்வரி கடந்த 20ஆம் தேதி அன்னைக்கு போலீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதாவது பல முறை பல பக்கங்களை விசாரித்த போது இவர் ஏற்கனவே, அதாவது கடந்த 20ஆம் தேதி அன்னைக்கு ஒலக்கடத்தை அப்படிங்கிற ஊரை சேர்ந்த தேவராஜ் மகள் ராஜேஸ்வரியை பவானியில இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவில்ல பதிவு திருமணம் செய்து கொண்டதா தகவல் தெரியுது. அதிர்ச்சி அடைந்த உமா மகேஸ்வரி இது குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் குடும்பத்தினர் மற்றும் 2 வக்கீல்கள் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. மேலும் பாத்தீங்கன்னா தன்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றி வேறு திருமணம் செய்தது குறித்து பல்லடம் அனைத்து மகளிர் போலீசில் உமா மகேஸ்வரி புகார் செய்தாரு. அதனை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தங்கராஜை கைது செய்யறாங்க. கைது செய்து திருப்பூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில சனிக்கிழமை அன்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் அதாவது வரும் 12ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல இருக்கணும்னு சொல்லி இது பண்றாங்க, உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து அவர் அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை எடுக்கப்பட்ட பிறகு அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு அவர் மீதான அதாவது கைது மீதான ஜாமீன் மனு விசாரணை இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. இத திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி கணேசன் இந்த வழக்கை விசாரிச்சாரு. அவர் இன்னைக்கு எந்த விதமான பிணையமும் இன்றி நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கார். மேலும் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முறையாக ஆஜராக வேண்டும் எனவும் தங்கராஜுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இந்நிலையில ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்து வந்த தங்கராஜ் பதவி பறிக்கப்படும் என்ற சூழ்நிலையும் எழுந்து வருகிறது. இது குறித்தான உங்கள் தகவலுக்கு நன்றி துரைராஜ். நன்றி. பெண் காவல் உதவி ஆய்வாளரை காதலித்து ஏமாற்றிய புகாரில் குன்னூர் நீதிபதி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ராசிபுரத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.